அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இது போன வாரம் சனிக்கிழமை எடுத்த விளாக் தான். அன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் வாங்கியிருந்தோம். மீன் வாங்கினதை மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா நல்லா உப்பு பிடிச்சிருமே அப்படின்ட்டு ஒரு பெரிய பேஷனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பையும் சேர்த்து நான் ஃப்ரிட்ஜில் மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அப்படி குழம்பு மீனை தனியாக எடுத்து அதுக்கும் உப்பு சேர்த்து வச்சாச்சு. அப்புறம் காலையில் இட்லி பொடி திரிச்சிருந்தேன், அதையும் ஒரு சம்படத்தில் எடுத்து வச்சுட்டு அப்படியே உலைய வச்சிடலாமே அப்படின்ட்டு உலைய வச்சுட்டு ஒரு பக்கம் புளியும் ஊற போட்டாச்சு. அன்றைக்கி வந்து மீன் முட்டை இருந்துச்சு, மீனோடு இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம், தக்காளி பழம், அதோட தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்னென்னா மீன் குழம்பு தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எப்பவும் போல் தான் வெந்தயம் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் என்னென்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம்னா அதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அதோட 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் அதோட சேர்த்துட்டு அப்படி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து புளி சேர்க்கறதால எவ்வளோ உரப்பு சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு உரப்பு தெரியாது குழம்புல. அதனால் வந்து நல்லா ஒரு 2-2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் உப்பு, தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நான் வந்து மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்மெல் போன பிறகு வந்து காய்கறி வாங்கும்போது மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லா மணமாக இருக்குமே அப்படின்ட்டு மாங்காவும் சேர்த்துட்டு அப்படியே மீனையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கரண்டிலே போட்டுலாம் கிண்ட வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் மூடி வச்சாலாம் இந்த சூட்லேயே மீன் வந்துடும். அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு மேண்டாப்பில் தூவிட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஒரு பக்கம் சேனையை வந்து மீன் சேனையை ஒரு பக்கம் மிளகு, சீரகம், மிளகுப்பொடிலாம் போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து வெளியே வச்சுட்டு பொரிச்சிடலாமே அப்படின்ட்டு பொரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் சைட் பை சைடு பாத்திரத்தை அப்படியே போட்டோம்னா அப்படியே சிங்கில் குமிஞ்சிருமென்ட்டு கையோடு அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அந்த சனிக்கிழமை இப்படி தான் போச்சு. இந்த மினி விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.